இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நம்முடைய வேத வசனங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். அதுல நாம முதல் 5 வசனங்களை நாம் பார்த்தோம். மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும். சீயோன் மலை மேல யார் இருக்கிறா? ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இப்போ 144,000 பேர் நிக்கிறாங்க. அவங்களுடைய நெற்றியில யார் நாமம் இருக்குதான்? ஆட்டுக்குட்டியானவர். அப்புறம் ஆட்டுக்குட்டியானுடைய பிதாவினுடைய நாமம் என்ன பண்ணுகிறது? அவருடைய நெற்றிகளில் இருக்கிறது. ஏற்கனவே 13ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே அதை குறித்து நாம் வாசித்தோம். அதையும் சேர்த்து வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 13:16 வாசிங்க. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படியாகவும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது என்னது? மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது, அந்த மிருகத்தின் பெயர் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்போ இந்த 13ஆம் அதிகாரத்துல அந்த மிருகம் அப்படின்னு சொன்னா அந்த ராஜ்யம் அல்லது ரோமாபுரி ராஜ்யம், ரோம ராஜ்யம் அல்லது ரோம ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற மன்னன். இப்போ 1ஆம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த மிருகத்தின் லக்கம் முத்திரை அல்லது அது நாமத்தின் லக்கம் அல்லது அந்த நாமம் அல்லது நாமத்தின் லக்கம், அந்த பெயரு அல்லது அந்த பெயருக்கு ஈக்குவலா இருக்கிற நம்பர். அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் கடைசியில் அதனுடைய நாமத்தின் லக்கம் 666 சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 1ஆம் நூற்றாண்டில் இந்த 666 அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் 666னா என்னது? மனிதன் மனிதன் மனிதன். அது மட்டுமல்ல, எபிரேயர்களுடைய யூதர்களுடைய வழக்கத்தில் பெயருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் கொடுப்பாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு என்ன பண்ணுவார்னா 14 தலைமுறைன்னு 3 வாட்டி சொல்வார். அந்த 14 என்பது யாருக்கு அடையாளம் அப்படின்னா தாவீதுக்கு அடையாளம். அதாவது 4 6 4 4 + 6 10 10 + 4 14. ஸோ தாவூத் அப்படின்னா 4 6 4ன்னு அர்த்தம் அந்த நம்பர் பேர். அதே மாதிரி இந்த 1ஆம் நூற்றாண்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 666 வரும்போது ஒரு பக்கத்தில் அது மனித போதனை என்ற அடையாளமாகவும், இன்னொரு பக்கத்தில் அந்த 666 யாருன்னா நீரோ மன்னன். யாரு? நீரோ மன்னனுக்கு அடையாளமாக அந்த 666 என்ற நம்பர் என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க அந்த நீரோ மன்னனுடைய பெயர் அல்லது அந்த பெயருக்கு ஈக்குவலா இருக்கிற அந்த 666 என்ற நம்பரை அவங்க என்ன பண்ணணும்? நெத்தியிலையும் கையிலையும் என்ன பண்ணணும்? பதித்து கொள்ளணும். அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த மனிதன் சொல்லக்கூடிய போதனைகளை நாங்கள் என்ன பண்ணுவோம்? கேட்டு அதை எங்கள் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் செயல்களிலே நாங்கள் என்ன பண்ணுவோம்? செயல்படுத்துவோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அந்த ராஜா என்னெல்லாம் சொல்றாரோ அதன்படி என்ன பண்ணணும்? எல்லாரும் செய்யணும். ஏன்னா ஏற்கனவே அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த ராஜாவுக்கு இணையா ஒரு சிலையை உருவாக்கி வச்சு அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து அந்த சிலையை எல்லாரும் என்ன பண்ணணும்? வணங்கணும். வணங்காதவங்க கொல்லப்படுவார்கள் என்று என்ன பண்ணியிருக்கிறாங்க? கட்டளை இட்டிருக்கிறாங்க. அப்போ சிலையை வணங்கணும். அந்த ராஜாவுடைய தத்துவங்களை என்ன பண்ணணும்? எல்லாரும் கேட்டு நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நீங்க கொல்லவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிதாவுடைய பெயர் நெத்தியில என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது.
ஆட்டுக்குட்டி அவனுடைய பெயர் நெத்தியில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. 1,44,000 பேர். இவங்க யார் அப்படின்னா, இவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ஸ்லைடு போடுங்களேன், கடைசி ஸ்லைடு. மோசே என்ன பண்றாரு, பவர் பாயிண்ட்ல இருக்குது. மோசே என்ன பண்றாரு, அந்த காலத்துல உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வசனங்களை, இந்த கட்டளைகளை நீ என்ன பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும். அவைகளை நீ உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், போதிக்க வேண்டும். நீ உட்கார்ந்து இருக்கும் போது, நடக்கும் போது, படுத்துக் கொள்ளும் போது, எழுந்திருக்கும் போது இவைகளை குறித்து என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும். இவைகளை ஞாபக குறியாக உன் நெற்றியிலும் உன் கையிலும் என்ன பண்ணணும், கட்டி கொள்ள வேண்டும். ஸோ அதுல இருந்து இந்நாள் வரைக்கும் டெஃபிலிம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்தை யூதர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நெத்தியிலும் கையிலும் கட்டுறாங்க. இது ஒரு அடையாளம். இதுல இருக்கிற அர்த்தம் என்ன, அடுத்த ஸ்லைட்லாம் போடுங்க. நெத்தியில இன்ன வரைக்கும் கட்டி இருக்கிறாங்க, நெத்தியில கையில. இதனுடைய அடையாளம் என்ன, ஆண்டவருடைய போதனைகளை என் சிந்தையிலே நான் என்ன பண்றேன், எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவருடைய போதனைகளை என் கையினாலே நான் என்ன பண்ணுவேன், செயல்படுத்துவேன். இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ 13ஆம் அதிகாரம் கடைசி இதுல அந்த அதிகாரம் சொல்லக்கூடியவைகளை, மனித போதனைகளை உங்கள் சிந்தனைகளில் எடுத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும், செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி செய்யாதவங்க விற்க முடியாது, வாங்க முடியாது, கொல்லப்படுவார்கள் அப்படிலாம் அவங்களை என்ன பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. இன்னொரு பக்கத்துல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க இந்த முத்திரையை எடுத்துக்கொள்ளல, அதற்கு பதிலாக யாருடைய நாமத்தை எடுத்துக்கிறாங்க, ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய பிதாவினுடைய நாமத்தை அவங்களுடைய நெத்திகளில் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க எதுல உறுதியா இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், நடப்போம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய போதனை தான் எங்க இருதயம், எங்க மனதில் என்ன ஆயிருக்கும், நிறைந்திருக்கும் அப்படின்னு இவங்க உறுதி எடுக்கிறாங்க. அப்படி உறுதி எடுக்கும் போது இவங்க என்ன பண்ணப்படுவாங்க, கொலை செய்யப்படுவாங்க. இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, இவங்க விற்க முடியாது, வாங்க முடியாது. இவங்க ஒருவேளை ஐஸ்வர்யவான்களா இருந்திருப்பாங்க, இப்ப எப்படி மாறி இருப்பாங்க, தரித்திரரா மாறி இருப்பாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, தொடர்ந்து வாசிப்போம். அல்லாமலும் பெருவெள்ளை இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போலிருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும், இவங்க எல்லாம் எங்க நிக்கிறாங்களா, சிங்காசனத்துக்கு முன்ப. இப்போ பூமியில இருக்கிறவங்க எங்க நிப்பாங்க, ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நிப்பாங்க, சிலையை வணங்கிட்டு இருப்பாங்க. அந்த மனித போதனைகள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கேட்டவங்க. இவங்க மனித போதனை கேட்காதவங்க, ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி போய் வணங்காதவங்க, ராஜாவுடைய சிலையை நமஸ்கரிக்காதவங்க. இவங்க எங்க நிக்கிறாங்க, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதான் நிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். பாட்டு பாடுறாங்க. பாட்டுனா என்னது, சந்தோஷத்தினுடைய ஒரு அடையாளம். அப்புறம் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட, இவங்க யாரு, பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. இவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த பாட்டை பாட முடியும். வேற யாராலையும் அந்த பாட்டை என்ன பண்ண முடியாது, பாட முடியாது. அப்புறம் ஸ்திரீகளால் தங்களை, இவங்க என்னது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் என்ன அர்த்தம், மறுபடியும் அதே அர்த்தம் தான். ரோமாபுரி என்பதுதான் ஸ்திரீ. அந்த ரோமாபுரி சொல்லக்கூடிய போதனைகளை கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் தான் எங்களை என்ன பண்றாங்க, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள். ஆகவே இவர்கள் யார், கற்புள்ளவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு ஒருவருக்கே உண்மை உள்ளவர்கள். இயேசு என்பவருக்கு மட்டும் இவர்கள் எப்படி இருக்கிறாங்க, உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள். இயேசுனுடைய போதனைக்கு மட்டும் இவங்க எப்படி இருக்கிறாங்க, உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால இவங்க யாரு, கற்புள்ளவர்கள். அப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள், அவருக்கு பின்னாடியே போறவங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் இயேசுவுக்கு பின்னாடியே போறீங்களா, அவருக்கு பின்னாடி தான் போகணும், வேற யார் பின்னாடியும்
போகக்கூடாது. எந்த மனிதனுக்கு பின்னாடியும் போகக்கூடாது. எந்த மனித போதனைக்கு பின்பதாகவும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எந்த அரசியலுக்கு பின்னாடியும் போகக்கூடாது. எந்த அரசியல் கட்சிக்கு பின்னாடியும் போகக்கூடாது. எந்த அரசியல் தலைவருக்கு பின்னாடியும் போகக்கூடாது. இயேசுவுக்கு பின்னாடி தான் போகணும். அல்லேலூயா. அப்புறம் இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானுக்கும் முதற் பலனானவர்கள். அல்லேலூயா. முதற் பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வீட்டில் ஒரு மாமரம் வைக்கிறீங்க, மாமரம் வளருது, பூ விடுது, முதல்ல காய்க்கிற கனி, அந்த கனியை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, சபையில் கொடுப்பாங்க. இது யூதர்களுடைய பழக்கம். அங்கே விளைச்சல்ல முதல் பலனை கொண்டு வந்து எங்கே கொடுக்கணும், சபையில் கொடுக்கும். ஏன்னா அதுதான் என்ன இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்குமா. அப்போது இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அதன்படி நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். இவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள், முதற் பலன் போல, உன்னதமான உச்சிதமானவர்களை போல என்ன பண்ணப்படுகிறார்கள், பார்க்கப்படுகிறார்கள். இவங்களுக்கு தான் நெத்தியில் எதை போட்டிருக்குது, ஆட்டுக்குட்டியானுடைய பெயரும் பிதாவுடைய பெயரும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, போடப்பட்டிருக்குது. விளங்குச்சா? ஏற்கனவே 13க்கு கீழே அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை, அதன் நாமத்தை நெற்றிகளிலே பெற்றவர்களை குறித்தும் பிதாவுடைய நாமத்தை நெற்றிகளிலே பெற்றவர்களை குறித்து வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இப்போ அடுத்தது 3 தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் 3 தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. முதல் வாசிப்போம், 6-7 வாசிப்போம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. இந்த தூதன் கையில என்ன இருக்குதான், நித்திய சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. இந்த சுவிசேஷம் என்ன சொல்லுது, சுவிசேஷம்னா நல்ல செய்தி. நல்ல செய்தி என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து என்ன பண்ணுமா, தேவனுக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய கடைசி காலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு தெய்வ பயமே இல்லாமல் போய்விட்டது. என்ன இல்லை, தெய்வ பயம் இல்லை. ஏன்னா எல்லா போதனை எப்படி இருக்குது, தேவன் எப்படி இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே உன் இஷ்டப்படி நீ என்ன பண்ணு, வாழு. கடைசியில் என்ன கேட்டுக்கோ, மன்னிப்பு கேட்டுக்கோ. அப்போ தெய்வ பயம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு, மக்களுடைய உள்ளத்திலிருந்து போயிடுச்சு. ஆனா சுவிசேஷம் என்ன சொல்லுது, தெய்வ பயத்தோடு இருந்து அவருக்கே என்ன பண்ணுமா, மகிமை செலுத்த வேண்டும். அது வாசிக்கலாமா? மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு பயந்து அவரை என்ன பண்ணுங்கள், மகிமைப்படுத்துங்கள். எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார் சொல்லுங்க. வாயை திறந்து தேவனுக்கே மகிமைன்னு சொன்னா தேவன் மகிமைப்பட்டுருவாரா சொல்லுங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணா ஊர் ஜனங்க என்ன சொல்றாங்க, முதல்ல இன்னார் குடும்பத்தை சேர்ந்தவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர் நீங்க எப்படி பண்ணலாமா, பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறீங்களே, நீங்க இந்த மாதிரி தப்பு செய்யலாமா, போய் சபையில போய் அந்நிய பாஷையில பேசுறீங்களே, இங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசலாமா? அப்ப அங்க தேவ நாமம் மகிமைப்படுதா சொல்லுங்க. தேவ நாமம் அங்க என்ன பண்றதில்ல, மகிமைப்படுறதில்லை. அப்போ தேவ நாமம் மகிமைப்படணும். நம்ம கர்த்தருக்கு பயப்படணும்னா நம்முடைய வாழ்க்கை வேதத்துக்கு ஒத்த வாழ்க்கையாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அதான் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்கிறது போல நாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள், நாம் அதை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவார்கள், நாம் பொய் சொல்லி ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டார்கள், ஆனால் நாம் என்ன பண்ணணும், வாங்கினதை திரும்ப என்ன பண்ணணும், கொடுக்கணும். உதாரணமாக தான் சொல்கிறேன் நான். அப்போது இன்னைக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி, உலகத்தில் இருக்கிற ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காரு, அதனால் நான் ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது.
உலகத்தில் இருக்கிற ஒரு பட்டு சாரி போட்டிருக்க அதனால நான் அப்படி கிடையாது, அது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனநிலை புத்தி எப்படி இருக்குது, அந்த புத்தி மாதிரி நம்ம புத்தி இருக்கக்கூடாது. நம்ம புத்தி வேத வசனம் சொல்லுகிறது போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அப்போ என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து தேவனை என்ன பண்ணுங்கள், மகிமைப்படுத்துங்கள். அப்படின்னா என்ன? தேவ வார்த்தைக்கு உண்மையாய் வாழுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்றார். அடுத்தது, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. என்னாச்சு? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தாயிற்று. ஆண்டவர் நியாய தீர்ப்பை கட்டாயமா என்ன பண்ண போறார்? கொடுக்க போகிறார். அதனால நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன விரும்புறார்னா, சபை என்ன ஆயிடணும்? மனம் திரும்பணும், சரியாயிடணும். சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நியாய தீர்ப்புல என்ன ஆயிடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. அதனால முன்கூட்டியே நிறைய எச்சரிப்புகள் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புவதற்கு தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்பாம போயிட்டோம்னா கட்டாயமா நம்ம நியாய தீர்ப்புல என்ன பண்ணுவோம்? அக்கினி கடலில் என்ன பண்ணப்படுவோம்? தள்ளப்படுவோம். ஒருத்தர் சொன்னாரு, ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை என்ன பண்ணுகிறார்? வெறுக்கிறார். கரெக்டா? பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். கரெக்டா? கரெக்ட் தான். ஆனால் அக்கினி கடலிலே பாவத்தை போடுவாரா, பாவியை போடுவாரா? அக்கினி கடல்ல எதை தான் போடுவாரு? பாவத்தை போடுவாரா, பாவியை போடுவாரா? பாவியை தான் போடுவார். கரெக்டா? அப்போ மனம் திரும்ப வேண்டியது யார் கையில் இருக்குது? பாவியினுடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள் என்ன ஆயிடுச்சாம்? வந்து விட்டது. அதனால வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அப்ப என்ன எச்சரிக்கிறான்? உங்களை பயமுறுத்துவார்கள், நீங்க வாங்க முடியாது விற்க முடியாதுன்னு உங்களை சொல்லுவாங்க. சொல்லி என்ன பண்ண சொல்லுவாங்க? அந்த மிருகத்தை என்ன பண்ண சொல்லுவார்கள்? வணங்க சொல்லுவார்கள், தொழுது கொள்ள சொல்வார்கள். ஆனால் அப்படி தொழுது கொள்ளாதவர்கள் இன்றைக்கு சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகுது? வரப்போகிறது. இப்படி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள் என்ன பண்ண போவார்கள்? நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் தான் சர்வத்தையும் உண்டாக்கினவர், அவரை மட்டும்தான் என்ன பண்ண வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். வேற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தொழுது கொள்ளக்கூடாது. விளங்குதா நான் சொல்றது? சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். 8வது வசனம். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். சரி, இப்போ இந்த பாபிலோனை ஒரு பெண்ணாக வர்ணித்து, அந்த பெண் ஒரு வேசியாக வர்ணிக்கப்பட்டு, அந்த வேசி என்ன பண்ணுகிறாங்களாம்? எல்லா நாடுகள் ஜாதிகளுக்கும் எதை குடிக்க கொடுக்குறாங்களாம்? மது. அது என்ன மது அப்படின்னா, வேசித்தனம் என்கிற மதுவை என்ன பண்ணுகிறார்கள்? குடிக்க கொடுக்கிறாள். அதாவது இதெல்லாம் அடையாளம். இதுல என்ன அர்த்தம் இருக்குதுன்னா, ஆண்டவரை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்தை போய் என்ன பண்ணுவது? வணங்குவது. அதுதான் வேசித்தனம். அப்போ இந்த பாபிலோன் அப்படின்னு சொல்லும்போது, பாபிலோன் எதற்கு அடையாளம் அப்படின்னா, ரோமாபுரிக்கு அடையாளம். ஏன் பாபிலோன்ற வார்த்தையை யோவான் பயன்படுத்துறார் அப்படின்னா, யூதர்களுக்கு பாபிலோனை பத்தி தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்? 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எங்க சிறைப்பட்டு போனாங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. அப்ப அந்த பாபிலோன்லயும் என்ன நடந்திருக்குது? யூதர்களை என்ன பண்ண வச்சாங்க? சிலையை வணங்க வச்சாங்க, விக்கிரக ஆராதனை செய்ய வச்சாங்க. அதுதான் எதுக்கு இணை? வேசித்தனத்திற்கு இணையானது. அதனால இந்த இடத்துல அவர் ரோமாபுரின்னு டைரக்டா சொல்லாம பாபிலோன் என்ன பண்றாரு? சொல்றார். ஏன்னா யூதர்கள் ஒரு காலத்திலே பாபிலோனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அதுபோல 1ஆம் நூற்றாண்டில் யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க?
ரோமாபுரிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதனால அவர் சொல்றாரு, இந்த ரோமாபுரி என்ன பண்ணுகிறது, தான் ஆளுகை செய்கிற எல்லா தேசங்களுக்கும் இந்த விக்கிரக ஆராதனை என்ன பண்ணுது, பின்பற்றணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குது. அதனால என்ன சொல்ல வராரு, இந்த வேசித்தனம் என்கிற மதுவை என்ன பண்ணுகிறாள், குடிக்க கொடுத்தாள். அப்போ இதெல்லாம் நிறைய நாடுகளில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ ரோமாபுரியிலேருந்து கட்டளை வந்திருக்குது, இதை நம்ம செய்யணும் அப்படின்னு செஞ்சாங்கன்னா அந்த மதுவை வாங்கி என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை நாங்கள் இதை செய்ய மாட்டோம், எங்க இயேசுதான் கடவுள், ஆண்டவர் ஒருவர்தான் தெய்வம், அவரை மட்டும்தான் வணங்குவோன்னு நினைச்சாங்கன்னா சொன்னாங்கன்னா அவங்க இந்த மதுவை வாங்கி என்ன பண்ணல, குடிக்கலன்னு அர்த்தம். விளங்குதா நான் சொல்றது? அப்போ இந்த மாதிரியான தவறான போதனைகளை ஜனங்களுக்கு கொடுத்து ஜனங்களை தவறாய் வழிநடத்தின பாபிலோன் என்ன ஆச்சான், விழுந்து போய் விட்டது. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, அழிவு வந்து விட்டது. பாபிலோனுக்கு என்ன வந்துச்சு, அழிவு வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ரோமாபுரிக்கு என்ன வருகிறது, அழிவு வருகிறது. அப்போ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகிறது, வரப்போகிறது. ரோமாபுரி என்ன பண்ண போகிறது, அழிக்கப்பட போகிறது. அடுத்தது 14:9-12. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதின் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். சொன்னதே மறுபடியும் சொல்றாங்களா? முதல்ல ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, அந்த நாமத்தை தரித்து கொண்டாதான் கொல்லப்பட மாட்டாங்க, விற்க முடியும், வாங்க முடியும். இப்போ மறுபடியும் அந்த தூதன் என்ன எச்சரிக்கிறாரு, யாரெல்லாம் அந்த நாமத்தை தரித்து கொண்டார்களோ, அந்த மிருகத்தின் நாமத்தை தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் தரித்து கொண்டார்களோ அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? போன வசனத்தில் என்ன பார்த்தோம், வேசித்தனமானிய மதுவை என்ன பண்ணால், குடிக்க கொடுத்தால். எல்லாரும் என்ன பண்ணாங்க, விக்கிரக ஆராதனைன்ற மதுவை குடிச்சு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இது கொடுக்க போகப்பட போகுது இப்போ? அது பாருங்க, கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை என்ன பண்றது, குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அதை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். யாரெல்லாம் அந்த வேசித்தனமாகிய மதுவை குடித்தார்களோ அவர்கள் இப்ப என்ன கொடுக்கப்படும், ஆண்டவருடைய கோபாக்கினை கொடுக்கப்படும். அதை குடிச்சு எங்க போனோம், அக்கினியும் கந்தகம் என்ற இடத்துல போய் என்ன பண்ணணுமா, வாதிக்கப்பட வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க, அரசாங்கத்துக்கு பயந்து, ஐயோ கொல்லப்பட்டுருவான் பயந்து, ஐயோ விற்க முடியாது வாங்க முடியாதுன்னு பயந்து, அல்லது அந்த கள்ள தீர்க்கதரிசி பண்ண பெரிய அற்புதங்களெல்லாம் பார்த்து ஏமாந்து அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை நெற்றிகளில் ஏற்றுக்கொண்டு அந்த மிருகத்தினுடைய போதனைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நடந்தவர்கள் எங்க போவார்கள், அக்கினியும் கந்தகம் எரிகிற இடத்துக்கு போவார்கள். அப்படி அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நெற்றியிலே என்ன போடப்படும், ஆட்டுக்குட்டியானவர் பிதாவுடைய நாமம் என்ன பண்ணப்படும், எழுதப்படும். அவர்கள் எங்க இருப்பாங்க, சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று யாரும் பாட முடியாத ஒரு பாட்டை என்ன பண்ணி கொண்டிருப்பார்கள், பாடிக்கொண்டிருப்பார்கள். புரியுதா? மறுபடியும் சொல்லிட்டே வராரு. என்ன சொல்றாரு, தவறான போதனை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க அக்கினி கந்தகம் எரியிற இடத்துல போயிடுவீங்க. சரியான உபதேசத்தை கேட்டு இயேசுவுக்கு பின்னாடி நடந்து இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்கள் சிங்காசனத்துக்கு முன்னாடி நின்று புது பாட்டு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, பாடிட்டு இருப்பீங்க.
தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய வாதையின் புகை, அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதை சொரூபத்தையும் வணங்கினவர்கள் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அவங்களுக்கு என்ன கிடையாதான்? ரெஸ்டே கிடையாது. சிலருக்கெல்லாம், சில ஜெயிலில் சிலருக்கெல்லாம் பயங்கர டார்ச்சர் கொடுப்பாங்க. எப்படி தெரியுமா டார்ச்சர் கொடுப்பாங்க? அவங்க இருக்கிற ரூம் எப்படி இருக்குன்னா, நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ரூமு. இப்படி 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 பின்னாடி 24 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நின்றுக்கிட்டு இருக்கணும். 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் அவங்கள என்ன பண்ணுவாங்க? திறந்து விடுவாங்க, வெளியே வரலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படி இப்படி சுற்றலாம். மறுபடியும் போய் என்ன பண்ணிக்கணும்? உள்ளே நின்றுக்கணும். மறுபடியும் லாக் பண்ணிவிடுவாங்க. சாப்பிட்ற டைமில் சாப்பாடு வாயில் என்ன பண்ணுவாங்க? ஊட்டி விடுவாங்க. வாயை திறந்து சாப்பிட்டுக்கணும். 23.5 மணி நேரம் என்ன பண்ணணும்? அந்த சின்ன 4 சைஸ் பெட்டிக்குள்ளே என்ன பண்ணணும்? நின்றுக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கும்? தூங்குறதும் எப்படி தான் தூங்க முடியும்? நின்றுக்கிட்டே தான் தூங்கணும். உட்காரவும் முடியாது. இது ஒரு வாரம் இருந்தாலே எப்படி இருக்கும்? தாங்க முடியாது. ஆனா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த மிருகத்தின் முத்திரை, அதன் நாமத்தின் லக்கத்தை பெற்றுக்கொண்டு அதை வணங்குகிறவர்கள் எங்க தள்ளப்படுவாங்களாம்? அக்கினி கந்தகம் எரிகிற இடத்துல தள்ளப்படுவார்கள். அவர்களுடைய வாதை ஓயாது. இரவும் பகலும் அவங்களுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. இப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? பூமியில் இருக்கும்போது, ஐயோ ராஜாவை நம்ம என்ன பண்ணுவோம்? பிரியப்படுத்தி, ராஜா இந்த கள்ள தீர்க்கதரிசியை பிரியப்படுத்தி இந்த உலகத்தில் கொல்லப்படாதபடிக்கு வாழணும், இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு ஒரு தவறான முடிவை எடுத்து, இந்த கள்ள தீர்க்கதரிசனுடைய போதனைக்கு செவிசாய்த்து, இந்த அதிகாரியுடைய வழிநடத்துதலுக்கு செவிசாய்த்து விக்கிரக ஆராதனைக்கு நேராக போயிடுறாங்க. எதுக்காக? இம்மைக்காக. ஆனால் அவங்களுடைய மறுமையிலே அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? பயங்கரமான ஓயாத இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனா இயேசுவை பின்பற்றி அவருக்காக, சத்தியத்திற்காக உண்மையாய் வாழ்ந்தவர்கள் பூமியிலே கொல்லப்படுகிறார்கள். அவங்க எப்படி எப்படிலாம் கொல்லப்பட்டாங்க நமக்கு தெரியாது. பல விதமான முறையிலே கொல்லப்பட்டிருப்பார்கள். ஆனா அவங்கெல்லாம் எங்க நிற்கிறாங்கன்னா, சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள். புது பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம தான் யோசிக்கணும், எது நமக்கு வேணும். இப்போ இதை வச்சு உங்களை நான் பயமுறுத்தலை யாரையும். இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி செஞ்சால் அந்த மாதிரி நடக்கும்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவுதான். தீர்மானிக்க வேண்டியது யார்? நாம தான். தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய கற்பனைகளையும் பாருங்க, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். இப்போ அந்த மிருகத்தை வணங்கினவர்கள், மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்கள், அவர்களுக்கு ஓய்வில்லாத தண்டனை, நியாய தீர்ப்பு என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. இதை கேட்கிற யாரு? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். 2 விஷயத்தை சொல்றாரு. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, அப்புறம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க. இந்த மாதிரியான உபத்திரவப்படுகிற சூழ்நிலையில் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் என்ன பண்ணிடக்கூடாது? எடுத்துடக்கூடாது. ஐயோயோ என் சொத்தெல்லாம் போயிடுமே, நான் பேசாம இந்த விக்கிரத்தை என்ன பண்ணிடுறேன்? வணங்கிடுறேன். அந்த தவறான போதனை நான் என்ன பண்றேன்? எடுத்துக்கொள்றேன். ஐயோ என்னால் விற்க முடியாது, வாங்க முடியாது, நான் பேசாம அந்த மிருகத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிடுறேன்? போயிடுறேன். ஆஹா, அந்த மிருகத்தினுடைய தீர்க்கதரிசி என்னமா அற்புதம் செய்கிறாரு, இவர் தான் உண்மை என்று சொல்லி அதனாலே மயங்கி அதற்கு பின்பதாக செல்லுகிறவர்கள், இவர்களை தூதன் எச்சரிக்கிறாரு.
நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, அவருடைய கற்பனையின்படி நடக்கிறீங்க, இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஏன் இத சொல்றாரு? ஏன்னா மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவர்கள், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காதவர்கள் என்ன பண்ணப்பட வேண்டும்? சொல்லுங்க, கொல்லப்பட வேண்டும். இப்ப இவங்க கொல்லப்படும் போது இவங்க எப்படி கொல்லப்படுறாங்க? இயேசுவை விசுவாசித்தவர்களாய், அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணுகிறார்கள்? மரிக்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அப்போ இவங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறதுனாலே என்ன தூதன் என்ன சொல்றாரு? இவர்கள்லாம் யாரா? பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா இவங்க சிங்காசனத்துக்கு முன்னாடி என்ன பண்ண போறாங்க? நிக்க போறாங்க. சிங்காசனத்துக்கு முன்னாடி நின்று என்ன பண்ண போறாங்க? ஒரு புது பாட்டை பாட போறாங்க. அதனால இவங்க யாரு? பாக்கியவான். அப்போ இதை சொல்லும் போது இதை வாசிக்கக்கூடிய 1ஆம் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்கள் இதை பார்த்து என்ன ஆகுறாங்க? உற்சாகம் அடைகிறாங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தவறான போதனையை செவி கொடுத்து அதன்படி நடந்து நான் என்ன ஆயிடக்கூடாது? உபத்திரவத்துக்குள்ள போய் இந்த மாதிரியான ஒரு நரகத்துக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. நான் பாக்கியவானா இருக்கணும். நான் சிங்காசனம் முன்னாடி என்ன பண்ணணும்? நிக்கணும். புது பாட்டை என்ன பண்ணணும்? பாடணும். அதுக்கப்புறம் வாசிங்க. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து என்ன பிரயாசப்பட்டாங்க? ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க? நடந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பட்ட பிரயாசங்கள். இப்ப சொல்றாரு, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இப்ப என்ன பண்ணுவாங்களாம்? இளைப்பாறு. இப்ப இவங்க அந்த ராஜாவுக்கு பயந்து எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ரூமுக்குள்ள புகுந்து பூட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க எப்படி இருக்கலாம்? அப்பா, நான் இப்ப எங்க இருக்கிறேன்? ஆண்டவருக்கு சிங்காசனம் முன்னாடி இருக்கிறேன். இப்ப எனக்கு என்ன இருக்குது? இளைப்பாறுதல் இருக்கிறது. அவர்கள் இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு. சோ இது யாரு? ஏற்கனவே சொன்னார் இல்லையா, 144,000 பேர். அதே தான் திரும்ப என்ன பண்றாரு? சொல்றாரு, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். இவர்கள் யார்? பாக்கியவான்கள். இவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்னா, அந்த கள்ள போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், விக்கிரக சொரூபத்தை வணங்காதவர்கள், முத்திரையை தங்கள் நெற்றிகளிலே தரித்து கொள்ளாதவர்கள். சொன்னதை தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் இன்னொரு பகுதியை வாசிக்க போறோம். சொன்னதையே தான் திரும்ப என்ன பண்ண போறாங்க? சொல்ல போறாங்க. வேற வேற விதத்துல சொல்றாங்க, மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஆனா ஒரே விஷயம்தான். சரி, இப்போ 14ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். சரி, இது வரைக்கும் இயேசுவை நீங்க எப்படி பார்த்திருக்கிறீங்க? படத்துல எல்லாம் பாப்பீங்கல்ல, எப்படி இருப்பார் இயேசு? ரொம்ப சாந்தமா இப்படி 2 விரல் இப்படி நீட்டிட்டு இருப்பாரு. இங்க கையில என்ன இருக்கும்? இது வந்து போட்டோல நம்ம ஆட்கள் வரைஞ்சி என்ன பண்ணிருக்கிறாங்க? காமிச்சிருக்கிறாங்க இயேசுவை. இப்ப இங்க இவர் எப்படிப்பட்ட இயேசுவை காட்டுறாரு? தலையில ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாராம், கையில என்ன வச்சிருக்கிறாராம்? அருவாள். பொதுவா நம்ம கிராமங்கள்ல ஊர் எல்லையில போனீங்கன்னா ஒரு சிலை பார்ப்பீங்க, கையில என்ன வச்சிருப்பாரு? அருவாள். அவர் பேர் என்னது? ஐயனார். அவர் தான் என்னவா? அந்த ஊர் எல்லைக்கு யாரு? காவலர். ஒருத்தரை விட மாட்டார். அந்த அருவா பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்கும். நம்ம மனிதர்களால் ஒரு கையாலெல்லாம் என்ன பண்ண முடியாது? தூக்க முடியாது. அது டம்மி அருவாள்லாம் கிடையாது.
உண்மையான இரும்புல செஞ்சு அதை சாணா பிடிச்சி அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சிலையில வச்சிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு பிக்சரை இங்க காட்டுறார் இயேசுவை பத்தி. எப்படி இருக்கிறாராம்? தலையில என்ன வச்சிருக்கிறாராம்? பொற்கிரீடம் வச்சுட்டு கையில என்ன வச்சிருக்கிறாராம்? பயங்கரமான ஒரு அருவாள் வச்சிருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. ஆக்சுவலா இந்த அருவாள் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படிப்பட்ட அருவாள்னா, ஒரு பெரிய வயல்வெளியில என்ன இருக்குது, அரிசி நெல்லெல்லாம் என்ன இருக்குது, நெற்கதிர்கள்லாம் முளைச்சி நல்லா இருக்குது. அப்போ அதை வெட்டுறதுக்கு எதுனா வச்சிருக்கிறாங்க ஒரு அருவாள். அது எப்படி இருக்கும்? வளைஞ்சிருக்கும். எப்படி நேராக இருக்காது, அது வளைஞ்சிருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்படி அறுப்பாங்க. அறுத்து அதை கட்டி மூட்டை கட்டி வைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருவாள் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், கையில் வச்சிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அவர் இப்போ ஒரு பெரிய அறுவடை என்ன பண்ண போறார், செய்ய போகிறார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அங்க ஒரு தூதன் வந்து என்ன சத்தமா சொல்றான், அந்த மேகத்துல உட்கார்ந்து இருக்கிறவ பார்த்து சொல்றான், உங்க கையில என்ன வச்சிருக்கிறீங்க, அருவாள் வச்சிருக்கிறீங்க. பூமி எப்படி இருக்குது, விளைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, உங்க அருவாளை நீட்டி என்ன பண்ணுங்க, அறுவடை செய்யுங்க அப்படின்றான். அப்புறம் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் என்ன பண்றாராம், நீட்டுறார். சும்மா அப்படி பண்றாரு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, பூமியின் விளைவு என்ன ஆயிடுச்சான், அறுப்புண்டது. பூமியில இருக்கிற எல்லா விளைவும் என்ன ஆயிடுச்சு, அறுத்தாச்சு. அப்புறம் பின்பு வேறொரு தூதன் கருக்குள்ள அரிவாளை பிடித்து. சரி, இந்த முதல் நடந்த சம்பவம் யாரை குறிக்கிறது அப்படின்னா, தேவ ஜனங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய கையில் இருக்கிற அருவாளை வைத்து தம்முடைய ஜனங்களை அவர் என்ன பண்ணுகிறார், அறுத்து தம் பக்கத்தில் மீட்டு கொள்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு சுவிசேஷத்தில் ஆரம்பத்தில் சொல்வார், இதோ கோடாரியானது வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல மரம், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம், இதோ அவர் கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் என்ன பண்ணுவாராம், சேர்ப்பார், பதரையோ அக்கினியிலே என்ன பண்ணுவார், சுட்டெரிப்பார். இன்னொரு உதாரணத்தையும் சொல்றாங்க. அந்த இடத்துல கோதுமை களஞ்சியத்தில் என்ன பண்ணப்படும், சேர்க்கப்படும், பதர் அக்கினியில என்ன பண்ணப்படும், சுட்டெரிக்கப்படும். அதையும் வாசிக்கலாமா? லூக்கா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறீங்களா அந்த மைக்ல? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான். சரி, இதே மாதிரிதான் இங்கே வானத்துல கையில அரிவாளை வைத்திருக்கிறவர் பூமியில நீட்டின உடனே அங்கே விளைவு எல்லாம் என்ன பண்ணப்பட்டு விட்டான், அறுக்கப்பட்டு விட்டது. எல்லாம் விளைஞ்சது, எதுவும் பதர் கிடையாது, நல்லா விளைஞ்சது. அதை அறுத்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே எடுத்துக்கிட்டார். ஏன்னா நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவார், தம்மோடு கூட சேர்த்து கொள்வார். இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா, நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அடுத்தது வாசிங்க 17வது வசனத்திலிருந்து. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவன். இப்போ ஒரு தூதன் கருக்குள்ள அரிவாளை என்ன வச்சிருக்கிறான். அவன்கிட்ட என்ன சொல்றான், பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உம்முடைய அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும், பாருங்க என்னது, தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே என்ன பண்ணானா, போட்டான். நகரத்துக்கு புறம்பே உள்ள
அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அது என்ன பண்ணப்பட்டதான்? மிதிக்கப்பட்டு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? திராட்சை பழத்தெல்லாம் போட்டு மிதிப்பாங்க. எதுக்கு? அந்த சாறை எடுக்கிறதுக்கு. சாறை எடுத்து அதுல என்ன பண்ணுவாங்க? திராட்சை ரசத்தை என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அப்போ மதுபானத்தெல்லாம் செய்வாங்க. அப்போ இங்க இந்த திராட்சை பழங்கள்லாம் அறுக்கப்படுகிறது. ஆனால் இது எங்க போடப்படுகிறது? ஆண்டவருடைய கோபாக்கினை என்ற ஆலையில என்ன பண்ணப்படுகிறது? போடப்பட்டு என்ன பண்ணப்படுகிறதா? மிதிக்கப்படுகிறது. அப்புறம் பாருங்க, அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு என்ன புறப்பட்டதா? ஏங்க, கிரேப்ஸை போட்டு மிதிச்சா என்ன வரணும்? ஜூஸ் தான் வரணும். என்ன வருது? ரத்தம் வருது. அந்த ரத்தம் எவ்வளவு தூரம் வரைக்கும் போதான்? 1600 ஸ்தாதி. அது கிட்டத்தட்ட 300 மீட்டரா? 300 மீட்டரா 200 மீட்டரா? எவ்வளோ மீட்டர் தூரத்துக்கு என்ன பண்ணுது? போகுது. அது மட்டும் இல்லை, எவ்வளோ உயரத்துக்கு இருக்குதான்? குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. அப்போ குதிரையினுடைய கடிவாளம் அதனுடைய தாடை கிட்ட இருக்குன்னு வச்சுங்க. அவ்வளோ ஹைட்டுக்கு அவ்வளோ தூரம் வரைக்கும் என்ன ஆகுதான்? ரத்தம் ஓடுது. இது யாருக்கு வந்த நியாய தீர்ப்பு? முத்திரையை தரித்தவர்கள், மிருகத்தை வணங்கினவர்கள், மனித போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த வேசித்தனம் என்ற மதுவை குடித்தவர்கள், விக்கிரக ஆராதனை செய்தவர்கள், ஸ்திரீயினால் கரைப்பட்டவர்கள், கற்பை இழந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் எல்லாரும் இந்த கோபாக்கினை என்ற ஆலையிலே போடப்பட்டு என்ன பண்ணப்பட்டார்கள்? மிதிக்கப்பட்டார்கள். அவருடைய ரத்தம் என்ன ஆயிடுச்சான்? ஆறு போல ஓடினது. அது என்னது? நியாய தீர்ப்பு. ஆனா நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பு ஆண்டவர் தன்னுடைய கையில் இருக்கிற அருவாளை வச்சு என்ன பண்ணிட்டாரு? விளைந்த மணிகளை என்ன பண்ணிட்டாராம்? அறுவடை செய்து விட்டார். இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ 30, 60, 100 என்ன பண்ணுமாம்? பலன் கொடுக்கும். பலன் கொடுக்கிற அந்த கதிர்களை தான் ஆண்டவர் என்ன பண்ண போறார்? அறுத்து தம்மோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. ஸோ என்ன மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வராங்க? ஆண்டவருடைய போதனையில உண்மையா இருக்கணும். இயேசு மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். எந்த சூழ்நிலை, அற்புதத்தை பார்த்தோ, உயிருக்கு பயந்தோ, அல்லது வாங்க முடியாது விற்க முடியாதுன்றதுக்கு பயந்தோ நீங்க விக்கிரக ஆராதனைக்கு, தவறான போதனைக்கு பின்னாடி என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நீங்களே என்ன முத்திரையை போட்டுக்கிட்டீங்க? 666 முத்திரையை பெற்றுக்கொண்டீங்க. அப்படி முத்திரை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு, அழிவு உண்டு, வேதனை உண்டு, நெருக்கம் உண்டு. நீங்கள் வாதிக்கப்படுவீர்கள், பாதிக்கப்படுவீர்கள். ஆனா நீங்க அதை விட்டுட்டு இயேசுவுக்கு உண்மையாய், அவருடைய வசனத்துக்கு உண்மையாய் வாழ்வீர்களானால் நீங்கள் அவருடைய அறிவுகளால் அறுவடை செய்து அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக சேர்க்கப்படுவீர்கள். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று இளைப்பாரி கொண்டு புது பாட்டை என்ன பண்ணி கொண்டிருப்பீர்கள்? பாடிக்கொண்டிருப்பீர்கள். அப்போ நம்ம எப்படி வாழணும்? எதை பார்த்தோம்? ஏமாந்து பயந்து மனித போதனைக்கு பின்னாடி என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்கு பின்னாடி என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையாய், உறுதியாய் இருக்கணும். ஹல்லேலூயா. செய்வீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் செய்யலாம்.